நம்பிக்கை 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 இல்லாமல் நாளை இல்லை. வா, நீ முதல்ல வா. என்னம்மா உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? பச்சை குழந்தைய வச்சுக்கிட்டு கிணத்துல குதிக்க போறியே? இல்லம்மா, இந்த உலகத்துல எங்களுக்கு வாழ இடமே இல்லம்மா. எங்களை வாழ வைக்கணுங்கிற இது எங்க யாருக்குமே இல்ல. சரி, நீ என் கூட என் வீட்டுக்கு வா, மத்ததெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். வேண்டாம்மா, எங்களால யாருக்குமே கஷ்டம் வேண்டாம். நான் சொல்றேன்ல, நீ கேளு, வா. அழாத அழாத அழாத. என்னப்பா, ஏன்டா என்னை போட்டு இப்படி கஷ்டப்படுத்துற? என் நிலைமை உனக்கு கொஞ்சமா புரிய மாட்டேங்குது. என்ன கண்ணா, அழாதப்பா. என்னடா? சும்மா வருத்தப்பட்டுட்டே இருக்காதம்மா. முதல்ல நீ யாரு என்னன்னு சொல்லு. உன் பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சாதானே ஏதாவது பண்ண முடியும். அம்மா, என் பேரு வாசுகி. இந்த உலகத்துல எனக்குன்னு யாருமே இல்ல. நான் ஒரு அனாதை. என்னம்மா அழகான ஆம்பளை புள்ளைய பெத்து வச்சிருக்க, இதை விட வேற என்ன உறவு வேணும் உனக்கு? ஒரு பொம்பளைக்கு புருஷன் கூட வாழ்ந்தாதாமா மரியாதை. நீ என்ன சொல்ற? உன் புருஷன் உன் கூட இல்லையா? இல்லம்மா, அந்த பாவி என்னை ஏமாத்திட்டு எங்கேயோ ஓடி போயிட்டாமா. நீ ஏமாந்துட்டேன்னு சொல்லு. பொம்பளைங்க நாம தான் ஜாக்கிரதையா இருக்கணும். அவனை நான் முழுசா நம்பிட்டம்மா. இப்படி பண்ணுவான் நான் எதிர்பார்க்கல. நீ போய் அவன்கிட்ட நியாயம் கேட்டியா? அவன் ஒரு ரோடு கான்ட்ராக்டர். கான்ட்ராக்ட் முடிஞ்சோன்னு வேற ஊருக்கு எங்கேயோ போயிட்டான். நான் எங்கெங்கேயோ தேடியும் கிடைக்கல. சரி சரி, வருத்தப்படாத. உனக்கு நான் ஒரு வழி பண்றேன், வாமா. நீயா கிருஷ்ணா, வெயில் கடுமையா அடிக்குது. ஏதோ மயக்கத்தில் இருக்க போல் இருக்கு. ஆமா, நான் யாருனாவது தெரியுதா? உன்னை தெரியாத ஆறுமுகம். இப்போ எதுக்கு இங்கே வந்து என்ன தொந்தரவு பண்ற? என்ன விஷயம் சொல்லு. ஒரு 10 லட்ச ரூபா பணம் வேணும். ரொம்ப காஸ்ட்லி பிச்சையா இருக்கு. யோ, உன் சொந்த பணமா என்ன? சிந்தாமணி அம்மா கிட்ட அடிச்ச படம் தானியா? அதுல ஒரு சின்ன பங்கத்தானியா கேட்கறேன். ஐயோ ஆறுமுகம், இந்த விஷயத்தை ஏன் பப்ளிக்கா பேசிக்கிட்டு இருக்க? அது சரி, இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? ஏயா, நான் என்ன சின்ன பப்பாவா? ஆல் இன் ஆல் ஆறுமுகையா. ஆமா, சிந்தாமணி அம்மா ஏலம் கேட்கறதுக்காக உங்ககிட்ட பணம் கொடுத்தாங்கல்ல, அதை என்னையா பண்ண? அப்புறம் போலீஸ் ஒன்ன கள்ள நோட்டு கேஸ்ல பிடிச்சிட்டு போனாங்களே, நீ எப்பயா வெளியே வந்த? யோ, நான் ஒரு கிரிமினல் வக்கீல். எனக்கு தெரிஞ்ச விஷயத்தெல்லாம் ஸ்டேட்மெண்ட்டா எழுதி கொடுத்தேன். சிந்தாமணி அம்மாவை மாட்டி விட்டேன். அப்ரூவரா மாறிட்டேன். என்ன விட்டானுங்க? வக்கீலு, இந்த ஆர்வமும் முக்காலும் உணர்ந்த முனிவர் மாதிரி சிந்தாமணி அம்மா கொடுத்த பணத்துல பெரும்பகுதி அவன் ஆளுங்க கிட்ட கொடுத்துட்டு அதுக்கு பதிலாக கள்ள பணத்தை வச்சதோடு இல்லாம இன்கம் டேக்ஸ் ஆபீஸுக்கும் தகவல் கொடுத்துட்டேன். போலீஸ் ஒன்று வந்து பிடிச்சப்போ சிந்தாமணி அம்மாவை மாட்டி விட்டுட்ட. சும்மா சொல்லப்படாதியா? சிந்தாமணி அம்மா வீதிக்கு வர்றதுக்கு காரணம் நந்தினி மேடம் இல்ல, நீதான். போகட்டும், சுட்ட பணத்தை என்ன பண்ணீர்? ஆறுமுகம், நல்லா இருக்கியா? அந்த அவ்வை பாட்டி சுட்ட பழத்தை பற்றி பேசினா, இவன் சுட்ட பணத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கான். எல்லாம் என் தலையெழுத்து. ஆறுமுகம், சிந்தாமணி அம்மா என்ன நம்பி பணத்தை கொடுத்தாங்க. நான் சுட்டுட்டேன். நான் என் ஃப்ரெண்டை நம்பி அந்த பணத்தை கொடுத்தேன். அந்த பொடுவை என்கிட்ட சுட்டுட்டாயா? பணம் அம்பேலா? யோ வக்கீலு, நீ சிந்தாமணி அம்மாவுக்கு குழி வெட்டின, உன் ஆளு உனக்கே அல்வா கொடுத்துட்டு போயிட்டான். இதுதான் ஐயா, புறத்தியார ஏமாத்த நினைச்சா கடைசியில் இதுதான் நடக்கும். உன் உபதேசத்தை நீயே வச்சுக்க. முதல்ல என்ன இப்படி ஏமாத்தினானே, அவன் தலையை எடுக்கிறேன். அப்புறம் என்ன ஜெயிலுக்கு அனுப்பிச்சா பாரு, அந்த சிந்தாமணி தலையை எடுக்கிறேன். இது நடக்கல, என் பேரு கிருஷ்ணா இல்ல. வக்கீலு, சிந்தாமணி அம்மா சவால் விடணும், அதை நந்தினி மேடம் எதுக்கணும். அது பார்க்கறதுக்கும் கேட்கறதுக்கும் நல்லா இருக்கும். நீ எல்லாம் சவால் விடுறது சகிக்கலையா? ஆமா, டீ சாப்பிடவாது காசு இருக்கா? எப்ப பார்த்தாலும் மீன் மாதிரி நழுவிக்கிட்டே இருக்கான் அந்த கிழவன். அவன் தலையை தான் முதல்ல எடுக்கணும்னு நினைக்கிறேன். மணி என்ன சார்? 7 மணி. ஜெயந்தி, வாண்ணா. என்ன வெளியவே உட்காந்துட்ட? சும்மா காத்தாடுதாம்மா. ஆமா, என்ன ஏதோ பார்க்கணும்னு சொன்னியாமே, ஜெயராஜ் சொன்னா? ஆமாண்ணா, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். அருணா எங்க? அண்ணியும் புதுசா வந்திருக்கிற அந்த அம்மாவும் பக்கத்துல கோயிலுக்கு போயிருக்காங்க.
யாரும்மா அந்தம்மா? இப்படி முன்ன பின்ன தெரியாதவங்களெல்லாம் ஏம்மா வீட்டில் சேர்க்குற? இப்போ இருக்கிற பிரச்சனை எல்லாம் போதாதா? இல்லைண்ணா, வாசுகி பாவம் யாரையும் நம்பி ஏமாந்துட்டா. பச்சை புள்ளைய கையில வச்சுக்கிட்டு வாழ வழி தெரியாம தவிச்சிட்டு இருக்கா. அதுக்கு நாம் என்னம்மா பண்ண முடியும்? அவங்கள ஒரு நல்ல காபகமாக பார்த்து சேர்த்து விட்டுடலாம். அண்ணா, அவங்க குழந்தை அழகா இருக்கு, ஆம்பளை பையன். நீயும் அண்ணியும் ஏன் அந்த குழந்தைய தத்தெடுத்துக்க கூடாது? திடீர்னு எப்படிம்மா அதெல்லாம் முடிவு பண்ண முடியும்? இந்த குழந்தைய கடவுள் உங்களுக்கு கொடுத்ததுன்னு நினைச்சுக்கோங்களேன். ஒருவேளை அந்த குழந்தைய நம்ம தத்தெடுத்துக்கிட்டா அவங்க நம்ம கூடவே இருந்துருவாங்களா? இல்லைண்ணா, குழந்தைக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிட்டா அவங்க ஏதாவது ஒரு கருணை இல்லத்துல போய் சேர்ந்துருவாங்க. என்னைக்காவது குழந்தைய பார்க்கணும்னு தோணுச்சுன்னா மட்டும் அவங்க வந்து பார்த்துட்டு போயிடுவாங்க. என்னால் உடனே எந்த முடிவும் எடுக்க முடியலம்மா. பரவாயில்லண்ணா, நல்லா யோசிச்சு சொல்லு. அன்னைக்கிட்டையும் சொல்லியிருக்கேன், அந்த குழந்தைய அன்னைக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த குழந்தைய தத்து எடுத்துக்கணும்னு அன்னைக்கும் விருப்பம் தானா? எனக்கு கொஞ்சம் டைம் கொடுமா, நான் யோசிச்சு சொல்கிறேன். அது வரைக்கும் அந்த அம்மாவும் குழந்தையும் இங்கேயே இருக்கட்டும்ண்ணா. ஓம் நமோ ராதபதயே நமः. ஓம் நமோ கணபதயே நமः. ஓம் நமோ பிரபதபதயே நமः. ஓம் நமஸ்தே அஸ்து லம்போதராய நமः. அண்ணி, உங்க அம்மாவால நந்தினி வாழ்க்கையில எத்தனையோ போராட்டங்களை சந்திச்சிருக்காங்க. இப்பதான் அதுக்கெல்லாம் ஒரு முடிவு வந்திருக்கு. ஆமா அண்ணி, நந்தினி அம்மா ஓட ஓட விரட்டினாங்க. நந்தினி யாருக்காக இவ்வளவு பாடுபடணும்? ஒரு கோடீஸ்வரர் அவங்கள மகளா ஏத்துக்கிட்டதுக்கு அப்புறம் அவங்க தனக்கு என்னன்னு போயிருக்கலாம். ஆனா நம்ம எல்லாருக்காகவும் போராடி பல அவமானங்களை சந்திச்சு இன்னைக்கு இந்த வீட்டை மீட்டிருக்காங்க. அண்ணி, எனக்குன்னு இருந்த சொந்தங்களே என் அப்பா, அண்ணன், அவரும் மட்டும்தான். அப்பா இறந்ததுக்கு அப்புறம் அண்ணனும் ஜெயிலுக்கு போய் அவரும் காணாம போன நேரத்துல எனக்கு இருந்த ஒரே ஆதரவு நந்தினி தான். என்ன நல்லா வாழ வைக்கணுங்கிறதுக்காக அவங்க எவ்வளவோ போராடினாங்க. அதுவும் நிஜம்தான். எழுத்துல ஜெயிச்சு நந்தினி நினைச்சதை சாதிச்சிட்டாங்க. எல்லாம் நல்லபடியா முடிஞ்சதுக்காக அவங்க பேர்ல அர்ச்சனை பண்ண. இந்த பிரசாதத்தை அவங்கள நேர்ல பார்த்து கொடுத்துட்டு அப்படியே வாழ்த்திட்டு வரலான்னு இருக்க அண்ணி. இனிமே நந்தினி மட்டும் இல்ல, நானும் என் அண்ணனும் உங்களுக்கு எப்பவும் பக்கபலமா இருப்போம். நீங்க நந்தினியை பார்த்துட்டு வாழ்த்து சொல்லிட்டு வாங்க. நான் மெக்கானிக் ஷெட் போய் அவரை பார்த்துட்டு வீட்டுக்கு வரேன். சரி அண்ணி. மேடம், இந்த ஃபைலை உடனே டிஸ்பாட்ச் பண்ணிடுங்க. குட் மார்னிங். மீதி எல்லாம் வீட்டுக்கு அனுப்பிச்சுங்க, நான் சைன் பண்ணி இந்த செக் இருக்கட்டும். மேடம், நம்ம ஃபேக்டரியில் யாரோ தற்கொலை பண்ணிட்டாங்க மேடம். அப்படியா? ஆமாம். எங்க? அதோ அங்கே தான் மேடம். வாங்க. எங்க இருக்காங்க? யாரு? ஐயா, நந்தினி ஏதாவது சொல்லிட்டு போனால? ஒன்றும் சொல்லுங்கய்யா. ஃபோன் இதாக பண்ணல? இல்லைங்கய்யா. இந்தாங்க காஃபியா? வேணாம் போ. எங்க போயிருப்பா? ஹலோ, நான் திருப்பதி பேசுறேன். ஓ, நந்தினி மாமனாரா? ஏய், நீ யார் பேசுற? அது முக்கியம் இல்ல, நான் சொல்றதை மட்டும் கேளு. நந்தினி இப்போ எங்க பராமரிப்புல பத்திரமா இருக்கா. ஏய், நீ எங்க இருந்து பேசுற? ஏய், குறுக்க பேசாத. நந்தினியை நாங்க கடத்தி வச்சிருக்கோம், முடிஞ்சா மீட்டுக்கோ. வீட்டை ஏல எடுத்துட்டோங்கிற திமிரா? உயிரோட இருந்தா தானே அந்த வீட்டில் வாழ முடியும்.
ஏய் நான் சொல்றத கேளு. நந்தினி ஒன்றும் பண்ணிடாத. போலீஸோட வந்தா நந்தினியோட பணத்தை போஸ்ட்மார்ட்டத்துக்கு தான் கொண்டு போகணும். ஹலோ 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 மாமா, நந்தினி பேருக்கு அர்ச்சனை பண்ண, அதான் பிரசாதம் கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். நந்தினிய அந்த கடவுள் தாம்மா காப்பாற்றணும். என்ன மாமா சொல்றீங்க? நந்தினிக்கு என்ன ஆச்சு? நந்தினி யாரோ கடத்திட்டாங்கம்மா. அவளை கொலை செஞ்சிரும்னு மிரட்டுறாங்க. இப்போதாம்மா ஃபோன் வந்தது. நந்தினியை கடத்திட்டாங்களா? என்ன மாமா சொல்றீங்க? யார் அப்படி செஞ்சது? வேற யாருமா? இது நிச்சயமா சிந்தாமணி வேலையா தான் இருக்கும். வீடு கையை விட்டு போயிடுச்சேன்னு அவ கொலவெறி பிடிச்சு அலையிறா. இப்பவே நான் போலீஸுக்கு போலான்னு இருக்கேம்மா. வேண்டாம் மாமா, நந்தினியோட உயிர் தான் நமக்கு முக்கியம். நம்ம போலீஸுக்கு போறோம்னு தெரிஞ்சதுன்னா சிந்தாமணி அவங்களை ஏதாவது செஞ்சிருவாங்க. இல்லப்பா, நந்தினியை மீட்கிறதுக்கு கண்டிப்பா நமக்கு போலீஸ் உதவி தேவைப்படுமா? வேண்டாம் மாமா, நான் சொல்றதை தயவு செஞ்சு கேளுங்க. அந்த வீட்டை சிந்தாமணிக்கு திருப்பி கொடுத்துருங்க. அது நமக்கு வேண்டாம். நந்தினி தான் நமக்கு எல்லாம் முக்கியம். நந்தினியை கொல்றது சிந்தாமணியோட நோக்கமா இருக்காதுன்னு நினைக்கிறேன். அவங்க வேற எதையும் எதிர்பார்க்கறாங்க. இன்னொரு தடவை ஃபோன் பண்ணா நந்தினி எங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்க போங்க. நான் இப்பவே போய் அவரையும் அண்ணியும் கூட்டிட்டு வந்துடுறேன். நில்லுமா, நானும் கூட வரேம்மா. ஹலோ, திருப்பதி தானே? ஆமா. நந்தினியோட உயிருக்கு அதிகபட்சம் 12 மணி நேரம் தான். முடிஞ்சா வந்து காப்பாத்திக்க. ஹலோ, யார் பேசுறது? நந்தினி எங்க இருக்கா? ஹலோ ஹலோ ஹலோ. என்ன மாமா? நந்தினியோட உயிருக்கு 12 மணி நேரம் கெடு வச்சிருக்காங்கம்மா. யாரு பேசுறாங்கன்னு தெரியல. அண்ணே, என்னடா? வீடு ஒன்று கேட்டிருந்தீங்களே? ஆமாம். எனக்கு தெரிஞ்ச வீடு ஒன்று காலியாக இருக்குண்ணே. இங்கேருந்து 2 கிலோமீட்டர் தூரம் தானே. வீடை பார்த்தியா? பார்த்தேண்ணே, சின்ன வீடு தான். உங்களுக்கும் அன்னைக்கும் சரியா இருக்குண்ணே. சரி, ரெண்ட்டு அட்வான்ஸ் அதெல்லாம் விசாரிச்சியா? அந்த வீட்டுக்காரர் எனக்கு தெரிஞ்சவர் தான், பேசி முடிச்சுக்கலாண்ணே. டே ஜெயராஜ், வாழ்க்கை சக்கரம் எப்படி சுற்றுது பார்த்தியா? அருணா என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு என்னை பெரிய கோடீஸ்வரன் ஆக்குறேன்னு சொன்னான். ஆனால் இப்போவோ என் கூட வாடகை வீட்டுக்கு வர நிலைமைக்கு ஆயிட்டா. அதுக்காக அண்ணி வருத்தப்படுறாங்களே? நிச்சயமாக இல்லைடா. அருணா எப்போவுமே நான் அவள் கூட இருக்கணும்னு தான் ஆசைப்படுவா. அவளுக்கு பணத்தை விட பாசத்தையும் அனுசரணையும் அதிகமாக எதிர்பார்ப்பா. அண்ணே, நேரம் நல்லா இருந்தா எல்லாம் நல்லபடியாக நடக்கும். அண்ணே, ஜெயந்தி அக்கா வராங்க. ஆமாண்டா, மாமாவும் கூட வர்றாரு. ஏதாவது பிரச்சனையா? வாங்க மாமா, என்ன 2 பேரும் சேர்ந்து ஒண்ணா வந்திருக்கீங்க? ஏதாவது பிரச்சனையா? நந்தினிக்கு ஆபத்துப்பா. நந்தினிக்கு ஆபத்தா? என்ன சொல்றீங்க? ஆமாண்ணா, நந்தினி யாரோ கடத்திட்டாங்க. அது மட்டும் இல்ல, போலீஸுக்கு போனா கொலை பண்ணிடுவேன்னு மிரட்டுறாங்கப்பா. அண்ணா, நந்தினி எப்படியாவது காப்பாத்தி ஆகணும். பாவம் நந்தினி நம்ம குடும்பத்துக்காக எவ்வளவு பாடுபட்டிருக்காங்க. எனக்கு அவங்களுக்கு வந்திருக்கிற ஆபத்துக்கு காரணமே நம்ம குடும்ப பிரச்சனை தான். இல்ல ஜெயந்தி, விஜய் இப்ப ஜெயிலுக்குள்ள இருக்கான். விஜயால நந்தினிக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அப்ப நந்தினிக்கு இருக்கிற ஒரே எதிரி சிந்தாமணி மட்டும்தான். அவ செஞ்சிருக்க சூழ்ச்சியா தான் இருக்கும் இது. இருக்காதுண்ணா, வீடு ஏலத்துல போனதுக்கு அப்புறம் சிந்தாமணி வீதிக்கு வந்துட்டாங்க. அவங்க கையில சல்லி காசு கூட இல்ல, எல்லாத்தையும் இழந்தாச்சு. இந்த நேரத்துல அவங்க நந்தினி என்ன பண்ண முடியும்? அண்ணே, தன்னோட சொத்துக்கள்லாம் போனது காரணமே நந்தினி தானே. சிந்தாமணி அம்மாவுக்கு கோவம் வந்து அதுவே வெறுப்பா மாதிரி நந்தினி மேடத்தை தீர்த்து கட்ட ஏதாவது சதி பண்ணிருக்கலாம்ல. ஜெயராஜ் சொல்றது சரிதான், எனக்கும் அப்படிதான் தோணுது. ஆமாம் பிரேம், நாம தாமதிக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் நந்தினி உயிருக்கு ஆபத்தாயிடுப்பா. இப்ப என்ன பண்றது? மாமா, அப்ப முதல்ல போய் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடலாம். போலீஸ்க்கா? போலீஸ்க்கு போனா நந்தினியை கொன்னுடுவேன்னு சொன்னாங்களே. என்ன ஜெயந்தி நீ புரியாம பேசிட்டு இருக்க? முதல்ல நம்ம போலீஸ்க்கு தான் இன்ஃபார்ம் பண்ணணும். அவங்க உதவி இல்லாம நம்ம எதுவுமே செய்ய முடியாது. நந்தினி கடத்தப்பட்ட விஷயத்த முதல்ல நம்ம அவங்களுக்கு சொல்லணும். சிந்தாமணி மேல சந்தேகப்படுற விஷயத்தையும் அவங்களுக்கு சொல்லணும். என்ன மாமா? நீ சொல்றதான் சரி, வா உடனே போலாம். ஜெயராஜ், நீ கேரேஜ் பாத்துக்கோ. ஓகே சரிண்ணே, வாங்கம்மா.
ஜெயந்தி என்னண்ணா? இப்படி அழுதுகிட்டே இருந்தா என்னமா அர்த்தம்? அண்ணா, நந்தினிக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது. அதான் நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். கவலைப்படாத ஜெயந்தி, நந்தினி எல்லாருக்கும் நல்லதாம செஞ்சிருக்கா. அவளை கண்டிப்பா கடவுள் காப்பாத்துவாரு. மாமா, போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணும்போது கூட அதிரடியா எந்த நடவடிக்கையும் எடுத்துடாம நந்தினிய ஜாக்கிரதையா மீட்கணும்னு சொல்லணும். நந்தினி தான் மாமா நமக்கு முக்கியம். வசந்த் எங்கம்மா? அவர்கிட்ட தகவல் சொல்ல கூட நேரம் இல்லைண்ணா. வீட்டுக்கு வந்த உடனே நான் இல்லைண்ணா அவர் நேரம் ஷெட்டுக்கு தான் வருவாரு. அப்போ ஜெயராஜ் எல்லா விஷயத்த சொல்லிடுவாருன்னு நினைக்கிறேன். எல்லா பிரச்சனையும் ஒரு முடிவுக்கு வந்தாச்சுன்னு நினைச்சேன். இப்ப என்னன்னா புதுசா ஒரு பிரச்சனை வந்திருக்கு. என்ன பண்றதுன்னே தெரியலையே. நந்தினிக்கு தான் அவங்கள பெத்தவங்களோட வாழ கொடுத்து வைக்கல. சக்திக்கும் அந்த நிலைமை வந்துடக்கூடாது. ஹலோ, யார் பேசுறது? திருப்பதியா? ஆமா. நாங்க யாரெல்லாம் கேட்காத. நந்தினி எங்க கஸ்டடியில தான் பரங்கிப்பேட்டை காட்டுப்பகுதியில் இருக்கா. வேணும்னா கடைசியா வந்து அவ முகத்தை ஒரு தடவை பார்த்துட்டு போ. ஹலோ ஹலோ, யார் பேசுறது? ஹலோ. என்ன மாமா? நந்தினி யாரோ பரங்கிப்பேட்டை மலையில கடத்தி வச்சிருக்காங்களாப்பா. கடைசியா வந்து முகத்தை பார்த்துக்கணும்னு சொல்றாங்க. இல்ல, நந்தினிக்கு எதுவும் ஆகக்கூடாது. அவங்களுக்கு எதுவும் ஆக நான் விட மாட்டேன். மாமா, அப்போ நம்ம போலீஸ்க்கு உடனே இன்ஃபார்ம் பண்ணணும். நாம இங்கே டைமை வேஸ்ட் பண்ணாம உடனே பரங்கிப்பேட்டைக்கு போகலாம். என்ன சொல்றீங்க? சரிப்பா, சீக்கிரம் வண்டி எடு. சீக்கிரம் போனோம்.